ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம தீபாவளிக்கு ஃபஸ்ட்டு பலகாரம் கிறிஸ்பி தீபாவளி முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் எஸ்விஎஸ் மாவு தான் எடுத்திருக்கேன், முறுக்கு மாவு. அந்த முறுக்கு மாவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் எள்ளு ஆட் பண்ணியிருக்கேன். எள்ளு வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். எள்ளு போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக இதுக்காக வாசனைக்காக சீரகம் ஒரு 5-6 சீரகம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ இதுக்கு இந்த ஸ்பூனுக்கு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். உருக்கி வச்சுருக்கேன் பட்டரை நல்லா, அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பாக்கெட் மாவுக்கு 1/4 ஸ்பூன் அதாவது அந்த பெரிய குழிக்கரண்டிக்கு ஒரு 1/4 ஸ்பூன் பட்டர் போதும். இப்போ வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கிறேன். கொஞ்சமாக மிளகாத்தூள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், கட்டி இல்லாமல். பூரி மாவு பிசைகிறதுக்கு கொஞ்சம் நெல்லுன்னு மாவு பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு புளிகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா சாஃப்டாக நீ பண்ணிகிட்டே இருக்கணும். தேவைப்படும் போது வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து 1/2 கப் 1 கப் தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டேன். ஊற்றினதுக்கப்புறமா அடுத்து தொளிச்சு விட்டு நல்லா இப்படி பிசைஞ்சிட்டே இருப்பேன். மாவு நல்லா ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் பிசைஞ்சிக்கிட்டே இருங்க. மாவு மட்டும் நல்லா பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு முறுக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும் ப்ராசஸ்ஸு. செக் பண்ணி உருட்டி பாருங்கள், உடையாமல் இருக்கணும். ரொம்ப வரன்னு இல்லாமல் இருக்கணும். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். தண்ணி தொளிச்சு விட்டு இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிட்டே இருங்க. நல்லா சாஃப்டாயிரும். நல்லா அந்த மாதிரி நீ பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மாவை அந்த இட்லி துணி நல்லா ஈரம் பண்ணிவிட்டு மாவுக்கு மேலே அந்த இட்லி துணி போட்டு வச்சிட்டிங்கன்னா காயாது. நம்ம வந்து பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு உலக்கு எடுத்துக்கோங்க. துப்பாக்கி மாதிரி இருக்கும்ல, அந்த இது தான் புளிகிறதுக்கு. இப்போ இனஃப் மாவை உள்ளே நல்லா போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பொறுமையாக ரவுண்டு இது பண்ணுங்கள், அழகாக வரும். நீங்கள் எந்த அச்சுனாலும் போட்டுக்கலாம். நான் இந்த அச்சு போட்டிருக்கேன். அழகாக சுற்றி முடிச்சாச்சு. எந்த இடத்துலையும் கட் ஆகாது. இப்படி நம்ம புளியும் போது மாவு கட் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா நம்ம பட்டர் அதிகமாக போட்டிருப்போம், இல்லைன்னா வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். அதனால் இந்த தண்ணி அளவு எல்லாமே கரெக்டாக சுற்றி இந்த மாதிரி பிளேட்டை கவுத்தி போட்டு இந்த மாதிரி நான் வந்து முறுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு இப்படி புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஆயிலை நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் போடணும். கொஞ்சம் சிம்மில் வச்சே சூடாக விடுங்க. அப்புறம் போடும்போது நீங்கள் ஃபுல்லில் வச்சுருக்கோங்க. முறுக்கு ஒன்று ஒன்று அப்படி ஆட் பண்ணதுக்கப்புறமா அது ஃபுல்லாக அந்த பொரி நம்ம போடும்போது இருந்த அந்த பொரி ஃபுல்லாக அடங்குச்சு அப்படின்னா தான் முறுக்கு வந்து ரெடி ஆயிரும். இந்த பபிள்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகணும். ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் அதுக்கு ரொம்ப முறுக்கு வந்து கீழே செட்டில் டவுன் ஆக விட்டீங்க அப்படின்னா கருகிரும். நான் அந்த ஃபஸ்ட்டு இதே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அந்த பபிள்ஸ் இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட்டாக இதாகணும். நெக்ஸ்ட்டு இது கரெக்டாக எடுத்திருப்பேன். இதுவுமே நல்லா தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு க்ரன்ச் அந்த சில பேருக்கு அந்த ப்ரௌனிஷாக இருந்தால் கொஞ்சம் பிடிக்கும். அந்த மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் அந்த நல்லா கம்ப்ளீட்டாக செட்டில் டவுன் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஒன்ஸ் முறுக்கு அதுலேருந்து எடுத்ததுக்கப்புறம் சிம் பண்ணிவிடுங்க. திருப்பி நீங்கள் போடும் போது மட்டும்தான் ஃபுல்லாக வைங்க அடுப்பை. இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் போட போகிறேன்.
இப்போ அது ஃபுல்லாக அந்த பபிள்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செட்டில் டவுன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுக்கலாம். ஒன்றுக்கு மேலே ஒன்று பட்டாலும் முறுக்கு அவ்வளோ ஒட்டாது. எண்ணெய் பட்டால் அது பிரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. நல்லா பொரியட்டும். கம்ப்ளீட்டாக அந்த எல்லாம் அந்த இது பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுக்கலாம். கொஞ்சம் அப்படியே செட்டில் டவுன் ஆகிட்டு இருக்குது இந்த பபிள்ஸ் எல்லாம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் விட்டுவோம். லாஸ்ட் டைம் இந்த ஸ்டேஜ்லேயே நான் எடுத்துட்டேன் வெளியே. இப்போ கொஞ்சம் கம்ப்ளீட்டாக இந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா, கொஞ்சம் லைட்டிஷ் ப்ரௌன் வந்திருக்கு. இதுக்கப்புறம் எடுத்தோம்னா கூட கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி அடுத்தடுத்த பேட்ச் போட்டு எடுத்துகிட்டே இருக்கணும். என்னோடய தீபாவளி பலகாரம் ஃபஸ்ட் பலகாரம் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் போடுற ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தீபாவளிக்கு அடுத்தடுத்து என்னென்ன பலகாரம் செய்கிறோமோ அது எல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோவாக வந்துகிட்டே இருக்கும் தீபாவளி வரைக்கும். எப்போவுமே நான் முறுக்கு எல்லா தீபாவளிக்கும் நான் முறுக்கு போடுவேன். அந்த தீபாவளிக்கு தான் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வந்தது. இல்லைனா மாவு அதிகமாக இருக்கும், இல்லைனா பட்டர் மாவு திருப்பி ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா பட்டர் இது கம்மியாயிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.